நீங்க தானா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அப்படியா? அப்பா இல்ல. ஏதோ பொதுக்கூட்டமா வெளியே போயிருக்காரு. அப்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லு. சொல்ல முடியாது, திடீர்னு வந்தாலும் வந்துட்டு வாரு. சிரிச்சுக்கிட்டே போறிய, என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லையே. நான் மறுபடியும் சிரிக்கிறிய? அதுவா, உங்களை நான் எத்தனை நாள் பார்த்திருக்கேன், எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அத்தனை தடவை நான் பார்க்காததெல்லாம் இப்ப உங்க முகத்துல இருக்கு. என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்கு. அது முகத்துல இல்ல, மனசுல இருக்கு. அதுதான் வெளியே. என்னதான் மனசுல இருக்கு? எவ்வளவோ. எப்படி? என்ன எவ்வளவோ? எப்படி? எதையாவது டாக்டர், இந்த ஜோசியம் ஜாதகம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்படுறதே கிடையாது. குழப்பறீங்க இல்ல, தெளிவா சொல்லு. பாரு, ஜோசி என்ன சொல்றான், பாருப்பா, உன் ஜாதகப்படி இன்னென்ன தேதியில உனக்கு என்னென்ன ஆபத்து வருதுங்கிறான். அந்த ஆபத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமோ? முடியாது. அதனால முடியாத விஷயத்தை நினைச்சு மோதிட்டே இருந்தா அர்த்தம். மோதுறதாவது எனக்கு பயமா இருக்கு டாக்டர். அதான் பயப்பட வேண்டான்ற. பாரு, ஜோசி என்ன பண்ணும்? ஆளை பயமுறுத்தும். பயம் மனுஷனை கொல்லப்படும். ஆமா, பாரதியார் என்ன சொன்னாரு? அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்ன அர்த்தம்? பயந்தா போயிடுவேன். ஜோசியத்தை நினைச்சு பயப்படுறவையா? பயப்படாத. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. என் கசின் பிரதர் ஒருத்தன் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தான். அவங்ககிட்ட யாரோ ஒரு ஜோசியம் போய், நீ ஜட்ஜாக இருந்தா பெருமனை சம்பாதிக்க முடியாது, உன் ஜாதகப்படி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட் எடுத்தியானா ஒரே வருஷத்துல எங்கேயோ போடி வேண்டாம். இந்த பையனை நம்பி உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட்ல இறங்கணும். இறங்கினவன் தான் இன்னும் கரை ஏறவே இல்லை. ஐயோ, பினிஷ். அதனாலதான் சொல்றேன், இந்த ஜாதகத்தை நம்பி கையில இருக்கிறத விடுறதும் தப்பு, அதுக்கு பயந்து குறுக்கு வழியா போறதும் தப்பு. அதான் பாயிண்ட் டாக்டர். பாயிண்டே அதான். டாக்டர், இப்ப நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் சைட்டு பார்க்கணும் அப்படி. இல்ல டாக்டர், நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணமே எங்க மாமா பொண்ணு ரத்னா தான். ரத்னாவா? ஆமா டாக்டர். டாக்டர், நான் சின்ன பிள்ளையில இருந்து வள்ளியை காதலிச்சேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே சீமைக்கு போயிட்டேன். சீமைக்கு போயிட்டு வந்த உடனே கல்யாணம் ஆகி போச்சு. இடையில உள்ளவங்க ஜோசியம் ஜாதகம்னு சொல்லி எங்க 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே டாக்டர். என்னுடைய வயசு, நான் சின்ன வயசு தான். நான் மனைவியை பிரிஞ்சு தனியா இருக்கேன்னு டாக்டர். இந்த நேரத்துல ரத்னா வர்றா, என் கூட பேசுறா, பக்கத்துல உட்கார்றா, ரொம்ப அந்யோன்யமா பழகுறா. டாக்டர், உங்களை தகப்பனார் மாதிரி நினைச்சுட்டு சொல்றேன். நான் அவளை பார்க்கும் போதும் பேசும்போதும் பழகும் போதும் நான்... செல்வம், நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீ தைரியமா சொல்லு. டாக்டர், நான் நினைக்கிறதுலாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. என் மனைவி இருக்கா, அவளுடைய ஞாபகம் அடிக்கடி வந்துருது. இருந்தாலும் ரத்னா இவ்வளவு க்ளோஸா மூவ் பண்ணும் போது நான் என்னுடைய மிருக இச்சை என்ன டாக்டர்? செல்வம், மறுபடியும் சொல்றேன், இப்ப என் குடும்ப சமாச்சாரம் சொன்னேன்ல, அவன் ஜாதகத்தை நம்பி குறுக்கு வழியில போனா பரவாயில்ல. அவன் ஆம்பளை, பிசினஸ், இது பொண்ணு ஃபேமிலி அஃபேர். நீ ரத்னா ஏதாவது அப்புறம் சரி பண்ண முடியுமா? அதனாலதான் சொல்றேன், என்னைக்கும் நேரான வழியில போ. கோ ஸ்ட்ரைட். என்னப்பா அது? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது டாக்டர். என்னது? நேர் வழி. அவ்வளவுதான். டேக் ரெஸ்ட்.